வணக்கம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள ராயல்பட்டி பசும்பொன் நகர் பகுதியில் சட்டவிரோதமாக பேன்சீரக பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினருக்கு வந்த ரகசிய தகவலை அடுத்து வெம்பக்கோட்டை போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த நிலையில் பசும்பொன் நகர் பகுதியில் திருத்தங்கல் பகுதியைச் சேர்ந்த மோகன் வயது 55 என்பவர் பாலசுப்பிரமணியன் என்பவருக்கு சொந்தமான இடத்தை வாடகைக்கு எடுத்து சட்டவிரோதமாக அனுமதியின்றி பேன்சீரக பட்டாசுகள் தயாரிக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்த நிலையில் போலீசார் நடத்திய இந்த திடீர் ஆய்வில் ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான பட்டாசுகளை பறிமுதல் செய்து சட்டவிரோதமாக தயாரிக்க பயன்படுத்திய வீட்டையும் சீல் வைத்தனர். மேலும் சட்டவிரோதமாக தயாரித்த பேன்சீரக பட்டாசுகளை ராஜசேகர் என்பவருக்கு சொந்தமான குடோனில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பில் மோகன் சேகரித்து வைத்த நிலையில் அதனையும் போலீசார் பறிமுதல் செய்து குடோனுக்கும் சீல் வைத்தனர். மேலும் இந்த சோதனையின் போது முழுமையடையாத பேன்சீரக பட்டாசுகளையும் மற்றும் பட்டாசு பொருட்களுக்கு தேவையான மூலப்பொருட்களையும் அருகில் இருந்த பகுதியிலேயே தோண்டி ஜேசிபி மூடிய இந்த பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டதாக திருத்தங்கல் பகுதியைச் சேர்ந்த மோகன் மற்றும் கட்டிட உரிமையாளர்களால் 3 பேர் மீதும் வெம்பக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரே நாளில் 2 இடங்களில் நடைமுறையில் பட்டாசு உற்பத்தி செய்யப்பட்டது அந்த பகுதி பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பின் டிவி செய்திகளுக்காக சிவகாசி